ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற ஹில் ஸ்டேஷனான அரக்கு வேலியில தாங்க இருக்கோம். இந்த வீடியோல நம்ம அரக்கு வேலியில இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு ரெண்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ், அதுக்கப்புறம் ஸ்டே பண்றதுக்கான ஹோட்டல்ஸ், ஃபுட்டு இதெல்லாம் தான் டீட்டெயில்டா காமிக்க போறேன். ஸோ அரக்கு வேலி நீங்க ரயில்வே ட்ரெயின்ல வந்தாலும் சரி, பஸ்ல வந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வந்துட்டு எங்க தங்கணும், சாப்பிட்றதுக்கு எங்க பிளேசஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து டீட்டெயில்டா கவர் பண்ணி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க அரக்கு வேலி டவுன் பிளாக் குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், நாம அரக்கு வேலி ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. என்னடா சூப்பரா கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இருக்குன்னு தானே பாக்குறீங்க? ஆமாங்க, இது ஒரு மினி கொடைக்கானல் ஊட்டி தான். ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற ஒரு சூப்பரான கியூட்டான ஹில் ஸ்டேஷனுங்க. ஸோ ஹில் ஸ்டேஷன் மேல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் தான் இது. ரயில்வே ஸ்டேஷன் ஒரு சின்ன டூர் போயிட்டு உள்ளுக்குள்ள வெயிட்டிங் ஹால், ரிட்டையரிங் ரூம், டிக்கெட்ஸ் எல்லாம் எங்க புக் பண்ணணும், ஆட்டோஸ் எங்க கிடைக்கும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தா எங்க ஸ்டே பண்ணும், பஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்கிருந்து 2 கிலோமீட்டர்ஸ் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ரெசார்ட்ஸ், காட்டேஜஸ் இதெல்லாமே உங்களுக்கு சுத்தி காமிக்க போறேன். வாங்க ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம அரக்கு வேலி ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஃப்ரண்ட்ல ஒரு குட்டியா விண்டேஜ் ட்ரெயின் போகி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க பாருங்களா. இது வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ணல டனல் இன்ஸ்பெக்ஷன் காருங்க. கியூட்டா இருக்குல்ல. ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி ஒரு தைல மரம், நீல்கிரிஸ் மரம் கார்டன் மாதிரி வச்சிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸு. நல்லா இருக்கு. பின்னாடி பாருங்க மவுண்டெயின்ஸ், அரக்கு மவுண்டெயின்ஸ். இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஹில் ஸ்டேஷனுங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லயே இதுதான் வந்து பெரிய ஹில் ஸ்டேஷன் நினைக்கிறேன். நம்ம ஊர்ல இருக்கிற ஏலகிரி, ஏற்காட்டுக்கெல்லாம் விட இது கொஞ்சம் பெருசுன்னு தான் நினைக்கிறேன். அரக்கு வேலி ஆந்திரா கர்நாடகா பார்டர்ல இருக்கு மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா மக்களே? இங்க பாருங்க, வெல்கம் டு அரக்குன்னு போட்டு அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு அவர் கியூட்டா இருக்கு. இந்த சிக்னலோட நைஸ், நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு, ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். வாங்க உள்ள போயிட்டு ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ், இங்கிருந்து என்னென்ன ட்ரெயின்ஸ் எல்லாம் ஓடுது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். புக்கிங் கவுண்டர் காலையில் 8லேருந்து 12 மணிக்கும், மறுபடியும் சாயங்காலம் 5லேருந்து 8 மணி வரைக்கும். சண்டே காலையில் மட்டும்தான் இருக்குது. ஏடிவிஎம் மிஷின் வச்சுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் மிஷின்லேயே புக் பண்ணுறதுன்னா அதுவும் பண்ணிக்கலாம். பாருங்க, கியூட்டாக அரக்கு வேலி பிக்சர் போட்டு அந்த ட்ரெயின் ரூட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேக்கு சேர்ந்ததுங்க. அரக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டுவர்ட்ஸ் கிரண்டூல், விசாகப்பட்டினம் ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்கு. கிரண்டூலெல்லாம் ஒரிசாக்குள்ள இருக்குங்க. ஸோ இது ஒரிசாக்கு போகிற ரூட்டு தான். ஆக்சுவலாக நம்ம பிளாட்ஃபார்ம்குள்ள வந்தாச்சு. வியூ பாருங்க, அரக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பின்னாடி ஃபுல்லா ஹில்ஸ் தான். நல்லா பெரிய பிளாட்ஃபார்மு. ஆக்சுவலா நாம விசாகப்பட்டினம்ல இருந்து விசாகப்பட்டினம் கிரண்டூல் எக்ஸ்பிரஸ்ல தாங்க வந்தோம். 58501. இங்க பாருங்க வெயிட்டிங் ஏரியாஸ், 1 ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட். இங்க காஃபி எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க நான் வரும்போது, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்தா அரக்கு காஃபி எல்லாம் வாங்கிட்டு போங்க. உள்ளுக்குள்ள ஆக்சுவலா ரிட்டையரிங் ரூம்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஐஆர்சிடிசி ரிட்டையரிங் ரூம் இருக்கு பாருங்க. ஸ்ரீ சாய் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆர்ஓ வாட்டர்லாம் இருக்குது. ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இங்கே வந்தால் ஸ்டே பண்ணிக்கலாம். ஏசி ரூம்ஸ் அண்ட் ஏசி டார்மெட்ரிஸ் இங்கே இருக்குது பாருங்க. ஸோ இதுதான் டார்மெட்ரி. ஸோ டூரிஸ்ட்க்கு நிறைய வரங்காட்டி டார்மெட்ரி இங்கேயே வச்சுருக்காங்க. ரிசப்ஷன் இருக்குது பாருங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம்.
மக்களே இங்க பாத்தீங்களா, அரக்குவேலி ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ராக் இன்ஸ்பெக்ஷன் கார் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கு. ட்ராக்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க போல இருக்குங்க. ஏன்னா இது வந்து ஹில்ல ஓடுற ட்ரெயின் ரூட்ல, அதனால கண்டினியூஸ் மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து அரக்குவேலி ரயில்வே ஸ்டேஷனோட வெயிட்டிங் ரூம் மக்களே. ஸோ பாருங்க, சூப்பரா நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ட்ரெயின்ஸ் எந்த டைம் கிராஸ் ஆகும் அப்படின்னு. ஒரு 2-3 ட்ரெயின் தாங்க, நிறைய ட்ரெயின்ஸ் கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபால்ஸ், போரா கேவ்ஸோட பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பரவாயில்லைங்க. ஸோ நீங்க அரக்கு வேலி வந்துட்டு நீங்க ரயில்வே ஸ்டேஷன் ரிட்டையரிங் ரூம்லயே ஸ்டே பண்ண கூட உங்களுக்கு பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளா இருக்கு. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ், வெயிட்டிங் ரூம் ஃபெசிலிட்டிஸ், உள்ளுக்குள்ள சிட்டி போறதுக்கு கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குங்க. மக்களே, நம்ம செகண்ட் கிளாஸ் வெயிட்டிங் ஹாலும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. சுத்தி வந்து மலை குன்றுகளா தான் இருக்கும். மலை மேல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ட்ராக் போட்டிருக்காங்க பாருங்க. இன்ஸ்பெக்ஷன் கார் போயிட்டு இருக்கு. ஸோ சூப்பரா வந்தா உங்களுக்கு இங்கேயே ஃப்ரெஷ் அப் பண்றதுக்கான இதெல்லாம் கூட இருக்கு. நீங்க ஒரு நாள் மட்டும் பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா காலையில வந்துட்டு இங்கேயே ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வெளியே போய் ஆட்டோ ஏதாவது பிடிச்சி வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நீங்க திரும்பி போயிட வேண்டியதுதான். ஸோ இதுதான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸுங்க. இங்க ஒரு ஐஆர்சிடிசி இருக்கு, கேட்டரிங் சர்வீஸ் இருக்கு. அது ட்ரெயின் வரப்போ தான் ஓப்பன் பண்றாங்க, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சரி, வெளியே போயிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸ்டே பண்றதுக்கு இங்கிருந்து பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு ஆட்டோஸ், பஸ்ஸஸ் எல்லாம் எங்க கிடைக்கும், ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம ரயில்வே ஸ்டேஷன் உள்ள இருந்து வெளியே வந்தாச்சுங்க. செம்ம சூப்பரான வியூல, வேற லெவல்ல இருக்கா. ஸோ அப்படியே வெளியே வந்துட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களா, இங்க பாருங்க, அரக்கு வேலி, காஃபி கேவ்ஸ், ட்ரெயில்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், ஃபோகார்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து முக்கியம். ஏபி டூரிசமோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் போனா உங்களுக்கு காட்டேஜஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கும் இங்கிருந்து தான் பஸ் கிடைக்கும். ஷேர் ஆட்டோஸும் இருக்கு பாருங்க. அங்க ஆர்ஜி காட்டேஜஸ் போட்டிருக்காங்க பாருங்க, அதுதான் பஸ் ஸ்டாப் மக்களே. அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு போக பஸ் கிடைக்கும். ஸோ மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கோங்க. இங்க பாருங்க, இங்க வந்து ஆர்ஜே காட்டேஜ்னு ஒன்று போட்டிருக்காங்க. நம்பர் வேணா நோட் பண்ணிக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 2.5 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? எங்க புக் பண்ணீங்கனாலும் ஃப்ரண்ட்ல இருந்தே ஆட்டோ கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பக்கம் ஒன்று போட்டிருக்காங்க, கிருஷ்ணா காட்டேஜஸ் சொல்லிட்டு. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயும் உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. பாருங்க, வனா ரெசார்ட்னு இருக்கு. இதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ். இது வந்து அரக்கு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிஃபன் ஷாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். டிஃபன் ஷாப்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குற கடைகள், வாட்டர் பாட்டில்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு இங்கிருந்து கிடைக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வருது பாருங்க ஷேர் ஆட்டோஸ். நல்ல ஒரு பெரிய ஊரே இருக்குங்க. பட் இன்னும் அவ்வளவா டெவலப் ஆகல. ஸோ இங்க ஜோதி வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல்னு இருக்கு பாருங்க. ஸோ இங்க உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்கும். பின்னாடி வந்து ஹில் டாப் ரெசார்ட்னு இருக்கு, அங்க வெஜ் அண்ட் நான்வெஜ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு, ஸ்டே பண்றதுக்கு எல்லாத்துக்கும் இங்க பக்கத்திலேயே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே நிறைய ஆப்ஷன்ஸ். எவ்வளவு ஷேர் ஆட்டோஸ் பாருங்க. சாய்நாத் இன்னும் ஒன்று இருக்கு. ஸ்டே பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே. ஸோ மக்களே, நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல நான் காமிச்சல நம்பர் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சாய்நாத் இன், கிருஷ்ணா காட்டேஜ், இதெல்லாம் இந்த சைடு இருக்கு. ஓகேவா? மேல கொஞ்சம் தூரம் நடக்கணும். எழ்னி கடைங்க, பஸ் ஸ்டாப்பு, பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் லோக்கல் பஸ்ஸஸ்ங்க. சரி, நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போலாமா? போய் நாமளும் ரூம் பார்க்கணும். ஸோ நான் ரூம் போட்டுட்டு ரூம்ஸ் எப்படி இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, ஸ்டே பண்றதுக்கு, டூர் போறதுக்கு டூர் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் எங்க இருப்பாங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபுல்லா காமிக்கிறேன். ஓகேவா? ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போறோம், அரக்கு பஸ் ஸ்டாண்ட் நோக்கி.
ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டோல வந்துட்டு நாம உள்ள வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்ட் உள்ள வந்தாச்சு. மெயின் ரோட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தான் உள்ள வரணும். ஸோ இது அரக்கு வேலியோட ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் மக்களே. ஸோ இங்க பஸ் ஸ்டாண்ட் வந்தோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சஃபாரி ஜீப்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குங்க. பாருங்க, டூரிஸ்ட் வேன்ஸ், ஷேர் ஆட்டோஸ், இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ், போரா கேவ்ஸ், இதுக்கெல்லாம் போறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ். லொகேஷன் பாருங்களா, சுத்தி வந்து கியூட்டா பியூட்டிஃபுல்லான மலைகள்ங்க. வாரே வா, ஒரு குட்டி பஸ் ஸ்டாண்டு, மேல லாட்ஜ் அண்ட் டார்மெட்ரி கூட இருக்குங்க. வாவ். ஸோ இங்கேயே பஸ்ல வந்தீங்கன்னா நீங்க இங்கேயே கூட ஸ்டே பண்ணிக்கலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயும் ரிட்டையரிங் ரூம் வச்சிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்லயும் உங்களுக்கு லாட்ஜ் அண்ட் டார்மெட்ரி இருக்குங்க. ஸோ எல்லா பக்கமே உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. வெளியே நிறைய டூர் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்க பேரம் பேசி போகணுங்க. குரூப்பா வந்தீங்கன்னா ஓகே, தனியா வந்தீங்கன்னா ஏதாவது குரூப் போகும்போது அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம அப்படிதான் எல்லா பக்கமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கோங்க. ஏடிஎம், ஹோட்டல்ஸ், காஃபி ஷாப்ஸ், ரோட் சைட் ஷாப்ஸ் அப்படியே களை கட்டே இருக்கு. ஃபுல்லா ட்ரைபல் மக்கள் தாங்க. இங்க இருக்கிற மக்களுக்கு இந்த ஏரியா தான் வந்து ஃபுல் மார்க்கெட் பிளேஸ் போல. மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது. அதனால நிறைய மக்கள் இங்க சுத்தி இருக்கிற ட்ரைபல் கிராமங்கள், மலைவாழ் மக்கள் இங்க வந்துதான் பர்ச்சேஸ் பண்றாங்க. இங்க பாருங்க, அவங்களோட சாரி உடுத்துற ஸ்டைலு டிஃப்ரெண்டா இருக்குங்க. இங்கதான் ட்ரைபல் மியூசியமும் இருக்கு. பத்மாபுரம் கார்டன்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கு. அது இங்கிருந்து 3 கிலோமீட்டர்ஸ். மார்க்கெட் ஏரியா பாத்தீங்களா, மலைவாழ் மக்களோட டவுன், முக்கியமான டவுன் பதேரு அப்படின்னு சொல்றாங்க. PADERU. அரக்கு வேலி மேல இருக்கிற பதேரு அப்படிங்கிற டவுனு. பஸ் ஸ்டாண்டும் இங்கதான் இருக்கு. அந்த சிலை இருக்கு பாருங்க, இந்த சிலையில இருந்து உள்ள போனா பஸ் ஸ்டாண்டு. சோ இங்க முக்கியமான டிரான்ஸ்போர்ட்னு பாத்தீங்கன்னா ஷேர் ஆட்டோஸ் தாங்க. ஷேர் ஆட்டோஸ், ஜீப்ஸ் இதெல்லாம் நிறைய கிடைக்குது. டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ்க்குலாம் பஞ்சமே கிடையாது. ரெண்டல் பைக்ஸும் அவைலபிள் இருக்கும் போல. இங்க பாருங்க, ஃபுல்லா ஷேர் ஆட்டோஸ் தான் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. நம்ம பியூட்டிஃபுல் அரக்கு ஹில் ஸ்டேஷனோட பதேரு டவுன். எவ்வளவு டூரிஸ்ட் பஸ்ஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க மக்களே. நம்ம அரக்கு வேலியோட முக்கியமான ஹேங் அவுட் ஸ்பாட்டுங்க. ஃபுல்லா ஊர் சுத்தி காமிச்சு முடிச்சுட்டு ஆட்டோஸ், ஜீப்ஸ் எல்லாம் இங்கதான் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு தாவத் பிரியாணி இருக்கு. அதுக்கப்புறம் சாய் ஷேக்ஸ் அண்ட் ஹப், இது டிஃபன் ஷாப் சாப்பிட்றதுக்கு, மெடிக்கல் ஷாப்ஸ், மெட்ராஸ் பிரீமியம் காஃபி, அங்க இன்னொரு ஹோட்டல், ஹாட் சிப்ஸ், டீ டைம், இந்த மாதிரி ஒரே இடத்துல ஒட்டு மொத்தமா உங்களுக்கு டூரிஸ்டுக்கு தேவையான எல்லாமே கிடைக்குதுங்க. சாப்பாடு, மருந்து, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், மொபைல் ஷாப்பும் இருக்கு பாருங்க. ஏடிஎம் சென்டர்ஸ், இது எல்லாமே இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு ஒட்டுனா அப்படியே ஓகேவா, மெயின் ரோட்ல ஒட்டு மொத்தமா நிறைய இந்த கிராமத்து மக்கள் வந்து ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறாங்க. ஒரு வாரத்துக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க போல. இங்க பாருங்களா, ஒரு ட்ரைபல் அம்மா போயிட்டு இருக்காங்க. சாரி உடுத்துறதே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. அழகில்ல, நம்ம இந்தியால ஒவ்வொரு மூலையிலயும் ஒவ்வொரு மாதிரி கல்ச்சருங்க. வேற லெவல். டிபிக்கல் சந்தைங்கிறது வந்து எவ்வளவு முக்கியம் பாருங்க ரிமோட் ஏரியாஸ்ல. ஃப்ரெண்ட்ஸ், நாம அரக்கு டவுனை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் வந்தா ட்ரைபல் மியூசியம் தாண்டி ஸ்ரீ திருமலா இன் அப்படிங்கிற ஒரு லாட்ஜ் இருக்கு. இது ஃபுல்லாவே வந்து மார்க்கெட் ஏரியா தாங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா வின்டர் சீசன், டிசம்பர் மாசம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லா உல்லன் வேர் வித்துட்டு இருக்காங்க. வா, ஒரு ஃப்ரைடே என்னைக்கு இருக்கும். வீக் டேஸ்லயே செம்ம பிஸியா இருக்கு டவுனு.
எந்த பக்கம் பார்த்தாலும் குட்டி குட்டி மலைகளா இருக்குங்க, அப்படியே மேகங்கள் தவழ்ந்துட்டு. இந்த பக்கமும் மலை, அந்த பக்கமும் மலை, நடுவுல பள்ளத்தாக்குலதான் வந்து அரக்கு வேலி இருக்கு. வேலினாவே பள்ளத்தாக்கு தானே. ஃபுல்லா டூரிஸ்டும் நிறைய இருக்காங்க, லோக்கல் மக்களும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த கோல்டஸ்ட் பிளேசஸ்ங்க சவுத் இந்தியால. அரக்கு வேலியில பேம்பு பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்ங்க. எங்க பார்த்தாலும் இந்த மூங்கில்ல பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாரும் ட்ரை பண்றது, அரக்கு வந்தா மஸ்ட் ட்ரை ஐட்டம்ஸ்ல இந்த பேம்பு பிரியாணியும் முக்கியமானது. இங்க பாருங்க எப்படி அழகா குக் பண்றாங்கன்னு, மூங்கில்லயே வச்சு. மக்களே இங்க பாருங்க, மூங்கில இந்த மாதிரி பச்சை மூங்கில இந்த மாதிரி அறுத்து உள்ளுக்குள்ள ஒரு பாட் மாதிரி ஆயிடும்ல, அதுக்குள்ள எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி கிரில் பண்ணி பார்பெக்யூ பண்ணிடுறாங்க. சூப்பர்ல. ஒவ்வொரு ஊர்லயும் என்னென்ன வித்தியாசமா இருக்குது பாருங்க, ட்ரை பண்றதுக்கு நிறைய இருக்கு. இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே இந்த மாதிரி கடைகள் எக்கச்சக்கமா இருக்கும். மக்களே பேம்பு பிரியாணி கடைகளையும் தாண்டி வந்தா இங்க பாருங்க அக்ஷயா இன்னொரு ஹோட்டல் இருக்கு. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வரும்போதே பார்த்தோம்ல. சோ இதெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்ல இந்த மாதிரி உள்ளன்வேர் கடைகள் நிறைய இருக்கு. மக்களே இங்க பாருங்க இன்னொரு பேம்பு பிரியாணி ஷாப்பு, பேம்பு சிக்கன் பேம்பு தம்கா பிரியாணி. மூங்கிலேயே தம் போட்டு பிரியாணி சமைச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்கு பாருங்க இன்னும் பச்சை மட்டையா. இப்படி இருக்கிற மூங்கில் அந்த மாதிரி குக் ஆயிடுதுங்க. சோ இந்த பேம்புவோட ரா சுவையும் சேர்ந்து சூப்பரா இருக்கும் போல. நான்வெஜ் பிரியர்களுக்கு செம்ம சூப்பரான ஆப்ஷன் ட்ரை பண்றதுக்கு அரக்கு வேலியில. மக்களே அப்படியே நம்ம அரக்கு வேலியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்துட்டு இருக்கோம். ஈவினிங் ஆக ஆக இன்னும் அப்படியே களை கட்டிட்டு இருக்குங்க மார்க்கெட்டு. எங்க பார்த்தாலும் ட்ரைபல் மியூசியம் மாதிரியே தான் இருக்கு. இதுதான் ட்ரைபல் மியூசியம்ங்க. இத பத்தி தனி வீடியோ போட்டிருக்கேன் ட்ரைபல் மியூசியம் பத்தி. சோ நம்ம பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றத தனியா போட்டிருக்கேன். இது வந்து டவுன் வாக். உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஷாப்பிங்கு, ஹோட்டல்ஸ், ஃபுட்டு இதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும், ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும் அரக்கு வேலியில அப்படிங்கிறது ஒரு கைடு மாதிரி தான் இந்த வீடியோ. ஓகேவா? நம்ம ட்ரைபல் மியூசியம் ஃப்ரண்ட்ல ஐ லவ் அரக்கு செல்ஃபி பாயிண்ட் வச்சிருக்காங்க. எல்லா போட்டோ செஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. செம்ம யூனிக்கான டவுனுங்க. ஆனா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பெரிய நகரமே இருக்கு மலை மேல. மக்களே ஒரு டிப்பிக்கல் அரக்கு ட்ரைபல் ஃபேமிலியோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இதெல்லாம் பாருங்க, இப்படிதாங்க இருக்கும். இவங்க சேலை கட்டுற விதம், ஜென்ஸ் தோத்தி கட்டுற விதம் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ஏரியால இருந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கோங்க. இந்த மாஸ்க்கு நேர் ஆப்போசிட் தான் பஸ் ஸ்டாண்டு. போற வழியில ஈரானி டீ ஸ்டால் இருக்கு பாருங்க. ஈரானி சாய் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஹைதராபாத்ல நிறைய ஈரானி சாய் கிடைக்கும். அரக்கு வேலையில கூட வச்சிருக்காங்க பாருங்க. அரக்கு காஃபி, ஈரானி சாய். அரக்கு வேலையில கிடைக்காத ஐட்டம்ஸே இருக்காது போல. செம லைவ்லியா இருக்குங்க டவுனு, ஹில் டவுனு. கிராமமும் நகரமும் கலந்தாப்படி வைபு.
பாப்பாவோட டிராக்டர்ல கிளம்பிட்டாரு பாருங்க இவர். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி டவுன் வாக் ஃபர்ஸ்ட் டே போயிட்டு நம்ம மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. உள்ள டார்மெட்ரிஸ் ஈவினிங்ல இருந்து அவைலபிளா இருக்குமா? அந்த மேனேஜ் பண்றவரை கேட்டா ஈவினிங் வந்து செக்இன் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. பாப்பா இங்க தங்குவோம், இல்லாட்டி டவுனுக்குள்ள எங்காவது தங்க வேண்டியதுதான். எல்லா டைமும் ஏதாவது டூரிஸ்ட் இருப்பாங்க. இந்த மாதிரி டூரிஸ்ட் கார்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும், ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். லொகேஷன், பஸ் ஸ்டாண்ட் லொகேஷனே பாத்தீங்களா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அரக்கு வேலி நைட் எப்படி இருக்கு பாருங்க மக்களே. டே டைம்ல இதே பிளேஸ் எவ்வளவு பிஸியா இருந்துச்சோ அதே மாதிரி நைட் டைமும் பிஸியா இருக்குங்க. ஃபுல்லா டூரிஸ்ட் தாங்க. பாக்குற இடத்துல எல்லாம் வந்து டூரிஸ்ட் வண்டி தான். எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு எல்லாம் சாப்பிடுற டைம். அங்கங்க பாத்தீங்கன்னா சமோசாஸ், ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி பாயிண்ட்ஸ் களை கட்டிட்டு இருக்குங்க எல்லா ஏரியாவும். ஆனா அநியாயத்துக்கு எல்லா பக்கமும் பிரியாணி பாயிண்ட்ஸா இருக்குங்க. பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸே பார்க்கவே இல்லை நானு. அதான் தேடிட்டு இருக்கோம், என்ன செய்யறதுன்னு தெரியல. பார்க்கலாம், கொஞ்சம் தூரம் ஃப்ரண்ட்ல போய் ஏதாவது ஹோட்டல்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம் வாங்க. டூரிஸ்டுக்கு தேவையான எல்லா எசென்ஷியல்ஸுமே இங்க கிடைக்குதுங்க. மெடிசின் ஆகட்டும், ஃபுட்டு, எல்லா வகையான ஃபுட்டும். ஓகே, ஐ திங்க் இங்க வந்து வெஜ் ஃபுட் இருக்குங்க. ஐயோ, வெஜ் ஃபுட்டு நினைச்ச முட்டையை காமிச்சிட்டானே. சரி பாப்போம், இன்னும் கொஞ்ச தூரம் போய் பாப்போம், நமக்கு கிடைக்காமையா போயிடும். ஓகே, ஆப்போசிட் கிடைச்சிருச்சுங்க. பியூர் டிஃபன் மீல்ஸ் ஒண்ணு. தேங்க் காட். முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாம நானும் வந்து போற இடங்கள்ல எல்லாம் பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடத்துலயே பார்த்து சாப்பிடுறது. ஆப்போசிட்ல ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கு, சாய் டிஃபன் அண்ட் மீல்ஸ். இங்க ஆந்திரால சாய்னு பேர் இருந்தாவே அது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான இடம்னு அர்த்தம். சாய் ராம் பக்தர்கள் அதிகம். பெங்களூர் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் இருக்கு. நிறைய டீ காஃபி கடைங்க நிறைய இருக்கு. குளிருக்கு நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தாங்க, எல்லா பக்கமும் டீ காஃபி கடைங்க இருக்கும். அதுவும் அரக்கு காஃபி செம்ம டேஸ்டி காஃபிங்க. கிறிஸ்மஸ் டைம்ங்கிறதுனால எல்லா பக்கமும் பாருங்களா அப்படியே இந்த செலிப்ரேஷன் ஐட்டம்ஸ். ஸோ இங்க வந்து தெலுங்கும் பேசுறாங்க, நிறைய ட்ரைபல்ஸ் இருக்கிறதுனால ட்ரைபல் மொழிகளும் பேசுறாங்க. ஒரு மாதிரி ஒரியா, ஹிந்தி, தெலுங்கு எல்லாம் கலந்து பேசுறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான ஊருங்க அரக்கு வேலி இன் நைட் டைம். சரி, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சுத்துவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அரக்கு வேலையில பியூர் வெஜ் சாப்பிட்றதுக்கு நமக்கு சாய் டிஃபன் அண்ட் மீல்ஸ் கிடைச்சிருச்சுங்க. அதுக்கு பக்கத்துலயே வந்து அரக்கு காஃபி கடை ஒன்று இருக்கு. ஸோ இங்க நீங்க காஃபி குடிச்சுக்கலாம், காஃபி டீ எல்லாம். ஸோ மீல்ஸும் கிடைக்கும், காஃபி டீயும் ஒரே இடத்துல. பியூர் வெஜ் மக்களுக்கு, நான்வெஜ் சாப்பிட்ற மக்களுக்கு நிறைய ஊரு ஃபுல்லா ஹோட்டல் இருக்கு. ஓகேவா? சரி வாங்க, நம்ம அப்படியே ஒரு நட போடுவோம். நைட் வைப்ஸ் ஆஃப் அரக்கு வேலி. எல்லாம் சுத்தி முடிச்சுட்டு ஹோட்டல் ரூம்ஸ்க்கு போயிட்டு இருக்காங்க பாருங்க டூரிஸ்ட் வண்டிங்கெல்லாம். மக்களே, நம்ம அரக்கு வேலியோட முக்கியமான ஹேங் அவுட் பாயிண்ட் டே டைம்ல காமிச்சல ஹாட் சிப்ஸ், மெட்ராஸ் ஃபில்டர் காஃபி எல்லாம் இருந்துச்சு. அந்த ஏரியா பாருங்க, அப்படியே ஈவினிங் டைம் ஃபுல்லா மக்கள் குமிஞ்சு கிடக்குறாங்க. பிரியாணி ஷாப்ஸ், பிரீமியம் காஃபி, டிஃபன் ஷாப்ஸ், பேக்கரி எல்லாம் ஒரே இடத்துல ஹாப்பனிங்கா இருக்கு. மக்களே, நானும் வந்து நைட் நேரம் காஃபி டீ குடிக்க கூடாதுன்னு எவ்வளவு கண்ட்ரோல் பண்றேங்க. ஆனா இங்க அடிக்கிற குளிருக்கு ஈரானி டீ ஸ்டால் வந்து வாடா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. வாங்க, ஒரு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் தூங்க வேண்டியதுதான். கப்படி ஃபேமஸ் ஈரானி டீ. சேர்ஸ் மக்களை எப்படி கவர் பண்ணிருக்க பாத்தீங்களா? டீ பாருங்க, அப்படியே ஆவி பறக்க. ஈரானி டீ செம்ம டெலிஷியஸா இருக்கும் மக்களே.
ஹைதராபாத்ல தான் ஃபர்ஸ்ட் குடிச்சது. அதுக்கப்புறம் இல்ல சென்னையில குடிச்சிருக்கேன். சென்னையில புகாரி ஹோட்டல்னு ஒண்ணு இருக்குங்க. புகாரி ஹோட்டல்ல ஈரானி சாய் கிடைக்கும், பாரிஸ் கார்னர் எல்லாம் பக்கத்துல. அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இங்க சார்மினார் பக்கத்துல சாப்பிட்டோம், ஞாபகம் இருக்கா? சார்மினார் vlogs பார்க்காம இருந்தா பாருங்க. அரக்கு வேலையில இப்ப அடுத்து குடிக்கிறோம். ஆவி பறக்க குளிர்காலத்துல செமையா இருக்கு. Cheers. மக்களே குட் மார்னிங். நம்ம செகண்ட் டே அரக்கு வேலையில் இருக்கோங்க. இன்னைக்கு 12 டிகிரி செல்சியஸுங்க. சரியான குளிர். காலையில எந்திரிக்கவே முடியல, அந்த அளவுக்கு குளிர். ஊர்ல இருக்கிற முக்காவாசி பேர் மூக்க சிந்திட்டு தாங்க இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒழுகுது மூக்குல, ரன்னிங் நோஸா. அந்த அளவுக்கு குளிர். ஒக்கா மக்கா இந்த 2-3 நாளா தான் சரியான குளிராங்க. சப் 15 டிகிரிஸ் போயிடுச்சு. இன்னைக்கு 12 டிகிரிஸ். கையெல்லாம் அப்படியே விரைக்குதுங்க. நாம ஸ்ரீநகர்ல 0 டிகிரி செல்சியஸே பார்த்தாச்சு. இதெல்லாம் ஒரு காரியமானு வந்தா நமக்கும் ஃபுல் பிளாக்கு. காலையில் 7 மணி ஆகுது, இப்பதான் எந்திரிச்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். ஊரே ஃபுல்லா என்னடா ஒரே புகை மூட்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மக்களே, திஸ் இஸ் அரக்கு வேலி ஃபார் யூ இன் டிசம்பர். எப்படி இருக்கு பாத்தீங்கல்ல? நம்ம பஸ் ஸ்டாண்டே வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தாங்க இருக்கு. நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஒரு டார்மெட்டரியில தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். 200 rupees தான் 12 ஹவர்ஸ்க்கு. சூப்பரா தூங்கி எந்திரிச்சாச்சு. நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹாட் வாட்டர் எல்லாம் கொடுக்குறாங்க. வெளியே வந்து பார்த்தா என்னடா ஊரே ஒரே புகமூட்டமா இருக்கு அப்படின்னு தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்கிற வீடு மட்டும் தாங்க தெரியுது. அதுக்கப்புறம் சுத்தமா விசிபிலிட்டியே கிடையாது. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மனுஷனை காணோம். 9 மணிக்கு மேலதான் எல்லாம் வெளியவே வருவாங்க போல. இங்க பாருங்க எல்லாம் எப்படி கவர் பண்ணிட்டு வராங்கன்னு. இப்படி ஃபுல்லா கவர் பண்ணாதாங்க வேலைக்கு ஆயிடு. சிந்தரா ஊர்ல இருக்கிற எல்லாரும் மூக்கு சிந்திட்டு தாங்க இருக்காங்க. அவ்வளவு சேஞ்ச் ஆஃப் கிளைமேட் இங்க ஒக்கா மக்கான்னு இருக்கு. ஓ மை காட். ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் பஸ்ஸுகள்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குங்க. மணி 8 ஆகுது. இந்த மாதிரி குட்டி குட்டி டிஃபன் ஷாப்ஸ் இருக்குங்க. பெசரட்டு நல்லா கிடைக்கும். அந்த பச்சை பயிரில் தோசை பண்ணுவாங்க, அந்த தோசை எல்லாம் கூட கிடைக்கும் இங்க. விசிபிலிட்டி இல்ல பாருங்க. நாமளும் சுட சுட சாப்பிட்டு கிளம்பியாச்சு. சும்மா லைட்டா டவுனுக்குள்ள போய் ஒரு ரவுண்டு போயிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு காஃபி டீ குடிச்சா நல்லா இருக்கும். காஃபி குடிச்சிட்டு வருவோம். அரக்கு காஃபி. சரியான குளிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், காலையில வியூ நம்ம அரக்கு வேலியோட இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன். ஈரானி சாய் காலையிலேயே ஓபன் பண்ணிட்டாங்க பாருங்க. வாங்க ரிலீஸ் பண்ணுவோம். நிறைய கடைகள் ஓபன் ஆயிருதுங்க காலையில. மணி 8 ஆகுது. ஃபுல்லாவே விசிபிலிட்டியே இல்லாம இப்படிதான் இருக்கு. எல்லாம் தீ காஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபுல்லா தீ போட்டுட்டு அப்படியே நடுங்குது திடுன்னு. இந்த பக்கம்லாம் விசிபிலிட்டியே இல்ல சுத்தமா. மக்களே, இதுதான் வந்து நம்ம அரக்கு வேலியோட ஹப். சொன்னல, ஈட்டரிஸ், அதுக்கப்புறம் சுத்தி பார்க்கறதுக்கான ஆட்டோஸ், டாக்ஸிஸ் எல்லாம் இங்கதான் கிடைக்கும். பட் ஆட்டோஸ்ல செம்ம காஸ்ட்லிங்க. டவுனுக்குள்ள இருக்கிற இடங்கள் லைக் சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் காஃபி பிளான்டேஷன், இங்க ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு, அது ட்ரைபல் மியூசியம், இதெல்லாம் பாக்குறதுக்கு 2000 ரூபாய் கேக்குறாங்க. ஷேர் பண்ணிக்கிட்டா மேபி கம்மியா இருக்கும். ஒரு 8 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டா கம்மியா இருக்கும். அதர்வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் தெரியுது. 2000 rupees. பொரா கேவ்ஸ் தனியா ஆட்டோலயே போயிட்டு வரணும்னா அதுக்கு 2500 கேக்குறாங்க. ஸோ உங்களோட பட்ஜெட் பொறுத்து தான். ஓகேவா? நீங்க எந்த மாதிரி குரூப்பா வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசிக்கலாம். கார்ஸ்ல இன்னொரு 1000 rupees அதிகமா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 3000 rupees வரும். பொரா கேவ்ஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால
அதுவும் பார்க்கணும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க. ஸோ நம்ம ட்ரைபல் மியூசியம் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து பொரா கேவ்ஸ் பார்க்க போறோங்க. ரொம்ப டீடைல்டா சுத்த போறது இல்ல, சரியான குளிருது. ஈரானி காஃபி குடிக்கலான்னு வந்துட்டு ஈரானி சாய் குடிக்கலான்னு வந்துட்டு மெட்ராஸ் பிரீமியம் காஃபி பார்த்தோன்னே சரி காஃபி ரிலீஸ் பண்ணலான்னு தோணிடுச்சு. வாங்க, ஏன்னா நாம ட்ரை பண்ணவே இல்லை, நேத்து ட்ரை பண்ணவே இல்லை. நேற்று ஈரானி சாய் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. காலங்கத்தால காஃபி குடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மெட்ராஸ் பிரீமியம் காஃபில காஃபி குடிக்க போறோம். இங்க பாருங்க, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் காஃபீஸ் அவைலபிளா இருக்கு. டீ கூட அவைலபிளா இருக்கு. மாக்டெயில்ஸ், மொஜிட்டோ, ஹாட் அண்ட் பைப்பிங் காஃபி குடிப்போம். காலங்கத்தால சாப்பிட்டு காஃபி டீ குடிச்சா அது ஒரு செம என்ஜாய்மெண்ட் ஹில் ஸ்டேஷன்ஸ்ல. என்ன சொல்றீங்க? அரக்கு டவுனுக்குள்ள எல்லா பக்கமே இந்த மாதிரி குட்டி குட்டி கெஸ்ட் ஹவுசஸ் இருக்குங்க. இது வந்து அரக்கு இன். நீங்க 10 ஸ்டே எல்லாம் கூட பண்ணலாம். நீங்க டவுன்ல ஸ்டே பண்ணிட்டு வியூ பாயிண்ட்ஸ் மட்டும் பாக்குறதுனா நீங்க உள்ளுக்குள்ளேயே டவுன்லயே ஸ்டே பண்ணிக்கலாங்க. அல்லது கீழே போயிட்டு சூப்பரா நீங்க ஒரு ரெசார்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 10 ஸ்டே எல்லாம் வந்து எக்ஸாட்டிக் லொகேஷன்ஸ்ல வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா டே டைம்ல அரக்கு வேலி பெரிய பிஸியா இருக்கும். ஏன்னா பக்கத்துல சுத்தி இருக்கிற எல்லா ட்ரைபல் கிராம மக்களும் இங்கதான் ஷாப்பிங் பண்ண வர்றாங்க. அதனால எவ்ரிடே ஆல் டைம் பிஸியா இருக்கு அரக்கு வேலி. இங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு பாருங்க. அரக்கு வேலி டவுன் ஃபுல்லாவே அப்படியே ஷொட்டருக்குள்ள தாங்க இருக்கு இன்னைக்கு. அங்கங்க இந்த மாதிரி இங்க பாருங்க குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க தீ போட்டு. at 8:30 ஆகுதுங்க, இன்னும் அப்படிதான் இருக்கு. டவுனு ஃபுல்லா புகை மூட்டத்துக்குள்ளதான் இருக்கு. இப்பதான் கடைகளா ஓபன் பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு 9 o'clock மேலதான் களை கட்டுது டவுனு. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம அரக்கு வேலி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு இருக்கோங்க. இங்க பாருங்க பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி எப்படி இருக்குன்னு. பின்னாடி வந்து ஃபுல்லா வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரயில்வே லைனும் இருக்கும், ஹைவே இருக்கும். சுத்தமா விசிபிலிட்டி இல்ல. அப்படியே பின்னாடி வந்தோம்னா ஹரிதா ஹில் ரெசார்ட்னு இருக்குங்க. மயூரி அரக்கு வேலின்னு சொல்லிட்டு. இது வந்து ஏபி டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஏபிடிடிசியோட ஹோட்டலு. இதுல நீங்க புக் பண்ணோம்னா ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம். aptdc.in அண்ட் வாக்இன் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். மக்கா மக்கா, ஆந்திர பிரதேஷோட ஊட்டிங்க இது. இன்னுமே நல்லா டெவலப் பண்ணலாம். இன்னும் நம்ம ஊர் ஹில் ஸ்டேஷன் அளவுக்கு நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரல. பார்ப்போம் ஃபியூச்சர்ல டெவலப் பண்றாங்களான்னு. ஃபுல்லா அப்படியே பனி படர்ந்துட்டு வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க, காஃபி மியூசியம். அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. கோஸ்தானி கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு. ஓ, ஹரிதா ஹில் ரிசார்ட் இதுக்குள்ள போகணுங்க. இந்த சைடு வந்து கோஸ்தானி கெஸ்ட் ஹவுஸ். இது ட்ரைபல் மியூசியம். அதை நான் தனியா ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. டவுன் வாக்ல எந்தெந்த பிளேசஸ் எங்கெங்க இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் காமிச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான சார்ஜ் பாயிண்ட் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. மக்களே, காஃபி மியூசியம் கோஸ்தானி கெஸ்ட் ஹவுஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருந்து பின்னாடி வந்தாச்சுங்க. வெல்கம் டு ஹரிதா ஹில் ரிசார்ட், மயூரி அரக்கு வேலி. நம்ம ஏபி டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட அஃபீஷியல் கெஸ்ட் ஹவுஸ், அஃபீஷியல் ஹோட்டல். நம்ம டிடிடிசி ஹோட்டல் தமிழ்நாடு வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி. என்னடா ஒரே புகை மூட்டமா இருக்கு, அங்க பார்த்தாலும் ஒரே பனிமூட்டம், இங்க பார்த்தாலும் ஒரே பனிமூட்டம். என்னடா எங்க பார்த்தாலும் ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படிதாங்க இருக்கு டிசம்பர்ல. ஆந்திர பிரதேஷ்ல இப்படி ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரா இருக்குங்க காட்டேஜஸ். இங்க பாருங்களா,
செம்ம அழகா இருக்கு. இங்க இருக்கிற ட்ரெடிஷ்னல் வீடுக மாதிரியே இருக்குங்க. அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, அவங்க ட்ரைபல்ஸ் வந்து என்ன மாதிரி அவங்க வீட்டை டெக்கரேட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இங்க அழகா பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ். இதெல்லாம் வந்து அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வரணும்னா இங்கேயே கூட புக் பண்ணலாங்க. சூப்பர். அரக்கல் இது வரைக்கும் பார்த்த ப்ராப்பர்ட்டிலேயே இதுதான் ரொம்ப அழகாக இருக்குது. ஏபி கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி. சன் ஹெச்டி எல்லாம் இருக்குங்க ஒவ்வொரு ரூமுக்கும். இங்கே நெட்வொர்க் எல்லாம் நல்லாவே கிடைக்குதுங்க. எல்லா பக்கமே பேடிஎம் எல்லாம் ஆப்ரேட் ஆகுது. சில பக்கம் ஹில் ஸ்டேஷனில் நெட்வொர்க் வராது. கொஞ்சம் ரிமோட் பிளேசஸில் அப்படி இருக்குது. பட் மோஸ்ட்லி எல்லா பிளேசஸ்லையும் நெட்வொர்க் கிடைக்குது. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்குது எக்கோ சிஸ்டம். ஓடு வெஞ்ச காட்டேஜஸ், மேலே கான்கிரீட் போட்டு அதுக்கு மேலே ஓடு போட்டிருக்காங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. ஹரிதா ஹில் ரிசார்ட் மயூரி. வெரி நைஸ் ப்ராப்பர்ட்டிங்க. நல்லா பெரிய ப்ராப்பர்ட்டி மக்களே. உண்மையிலேயே எவ்வளோ கார்ஸ் நிற்கிது பாருங்கள். எத்தனை மக்கள் வந்திருக்காங்க. வீக்கெண்ட்லலாம் களை கட்டும் போல. வாவ், சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏபிடிடிசியோட மயூரி அரக்கு நம்ம ஹனிமூன் வர கப்புள்ஸுக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க, அழகா ஜோடியாக சுற்றிட்டு இருக்காங்க பாருங்க. ஹோட்டல் மயூரியோட ரிசப்ஷன் ஏரியா இது. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஓ மை காட், எப்படி பனி படர்ந்துட்டு சும்மா வேற லெவலில் இருக்குங்க. நான் அரக்கு வேலி இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேங்க. பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்க ஒக்கா என்ன மாதிரி இருக்கு ஊருன்னு. இன்னும் நல்லா டெவலப் பண்ணா சூப்பரா இருக்குங்க. ஊர் இஸ் அண்டர் டெவலப்டுன்னு தான் சொல்லுவேன். மக்களுக்கு அரக்கு வேலையோட அருமை தெரியல. நல்லா பியூட்டிஃபை பண்ணி அரக்கு வேலையை வச்சா நம்ம கொடைக்கானல் ஊட்டி ரேஞ்சுக்கு சும்மா வேற லெவல்ல இருக்கும். பார் அண்ட் ரெஸ்டாரண்ட், மல்டி குஷின் ரெஸ்டாரண்ட் எல்லாமே உள்ளேயே இருக்குங்க. உள்ள ஒரு பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி பார்க்கே வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, அன்னைக்கு அவ்வளவா விசிபிலிட்டி இல்லை. எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி காமிக்கிறேன். சுற்றி வந்து பார்க்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டோர் கார்டன்ஸ் எல்லாம் இருக்கு. வாவ் வாவ் வாவ், வேற லெவல் மேன். காலையில் எந்திரிச்சு மக்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு. இதுவே ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன் மாதிரி இருக்கு மக்களே. ஸோ இதெல்லாம் வந்து கேம்ப் ஃபயர் எல்லாம் போடுறதுக்கான பிளேசஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க. நைட் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும் போல. கீழேயும் கொஞ்சம் காட்டேஜஸ் இருக்கு. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, லைட்டா தெரியுதா பில்டிங் இருக்கிற மாதிரி. ஸோ அங்கேயும் வந்து காட்டேஜஸ் இருக்கு. மக்களே, இந்த காட்டேஜஸ் இவ்வளோ பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தாங்க விசிபிலிட்டியே தெரியுது. ஒரு 15 மீட்டர்ஸ் விசிபிலிட்டி தாங்க இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க லொக்கேஷன். இங்கெல்லாம் ஸ்டே பண்ணா சும்மா வேற லெவல்ல இருக்குமா. இதெல்லாம் ஹனிமூன் காட்டேஜஸ், ஃபேமிலி காட்டேஜஸ். அங்கேயும் கொஞ்சம் இருக்கு பாருங்க கீழே. அப்படியே ஃபுல்லா வந்து மரங்களுக்கு கீழே அங்கெல்லாம் சுத்தமா விசிபிலிட்டியே இல்லை. நாம ஒரு 10 மீட்டர்ஸ் பக்கத்துல போனா தான் விசிபிலிட்டி இருக்கு. இருங்க பக்கத்துல போய் காமிக்கிறேன். சூப்பரா இப்பதாங்க அரக்கு வேலி ரெடி ஆயிட்டு இருக்கு. இது வரைக்கும் அண்டர் வேல்யூடு ஒரு ஹில் ஸ்டேஷனா தான் இருந்திருக்கு. இப்பதான் மக்கள் ரியலைஸ் பண்றாங்க போல அரக்கு வேலியோட பியூட்டிய. இப்பதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரைபல் டவுன் மாதிரி தான் இருந்திருக்கு. கியூட்டா இருக்குல்ல. ஒரு 10 மீட்டர்ஸ் நியர் வந்தாச்சுங்க. நாய்க்குட்டிங்க கேம்ப் ஃபயர் போட இடத்துல சுருண்டு படுத்துட்டு இருக்கானுங்க பாருங்க, குளிர் காயறதுக்கு. இப்ப தெரியுது பாருங்க பியூட்டிஃபுல்லா. இது மெயின் ஹோட்டல் ஏரியா, ஸ்வீட் ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியா. செம்ம பியூட்டிஃபுல்லான லொகேஷன் மக்களே. அரக்கு வேலையெல்லாம் மஸ்ட் ட்ரைங்க. விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல ட்ரெயினும் இருக்கு. ட்ரெயின் டிராவல் வீடியோவும் தனியா போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. அதுவும் அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அவ்வளோ அழகான ட்ரெயின் ஜேர்னி. அம்ருதா பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் உள்ள இருக்குன்னு சொன்னால அதுக்கு பக்கத்துலயே ஒரு கியூட்டான ஒரு கார்டன் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. டயர்லயே வந்து குரோட்டன்ஸ் வளர்த்திருக்காங்க பாருங்களா. இன்ட்ரெஸ்டிங். மலையாளத்து மக்கள் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. எங்கேயும் அழகா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு.
ரீசைக்கிள்டு ஐட்டம்ஸ் வச்சு ஒரு பார்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்டன் மேல இருந்து நம்ம பாக்குற வியூங்க கம்ப்ளீட்டா மறைச்சிருக்குப்பா. இது பார்க்கிங் ஏரியா. இங்க பாருங்க, இதுக்கு பின்னாடியே ரயில்வே ட்ராக் போகுது பாருங்க. அதுக்கப்புறம் சுத்தமா விசிபிலிட்டி இல்லைங்க. டிசம்பர் மாசம் இஸ் த பெஸ்ட் மந்த். போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. மக்களே, உண்மையிலேயே கிரேட்லி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் ஃபெசிலிட்டிங்க. நம்ம அரக்கு வேலி ஏபிடிடிசியோட மயூரு ஹோட்டல்ஸுமா வேற லெவலில் கலக்குதுங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லா பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் வீக் டேவே கூட ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தீங்கனாலும் நல்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் டூரிஸ்ட் வெஹிக்கிள் கவர் பண்ணாலும் சூப்பராக இங்கிருந்தே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. வேறு என்னங்க வேணும்? காட்டேஜஸ் இருக்குது. மெயின் ஸ்வீட்ஸில் ஸ்டே பண்ணணுன்னாலும் ஸ்டே பண்ணலாம். செம்ம பியூட்டிஃபுல்லான ஃபெசிலிட்டி. உள்ளேயே பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. காஃபி மியூசியம் முன்னாடியே இருக்குது. ட்ரைபல் மியூசியம் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ வியூ பாயிண்ட்ஸும் நிறைய பக்கத்துலேயே இருக்குது. இந்த மாதிரி பத்மாபுரம் கார்டன்ஸு, வாட்டர் ஃபால்ஸு இதெல்லாம் போகணுன்னா தான் தூரம். பொரா கேவ்ஸ் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு விசாகப்பட்டினம் போகிற வழியில் கவர் பண்ணிட்டு போயிடலாம். ஹோட்டல் மயூரி வேறு லெவல், மஸ்ட் விசிட்டுங்க அண்ட் மோஸ்ட் ரெக்கமெண்டட் இன் அரக்கு வேலி. ஒரு சூப்பர்பான அரக்கு வேலி வெக்கேஷன் வரணும்னா ஹோட்டல் மயூரியில் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாம். நம்ம மயூரி ஹோட்டலுக்குள்ளேயே என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. The prominent hill station in AP is famous for its scenic grandeur of eastern Ghats with lush green nature valleys, waterfalls and streams. Paderu அப்படின்னு இருக்கு. ஹில் காட் ஏரியா atop 300 feet. காஃபி பிளான்டேஷன்ஸ், லஸ் கிரீன் நேச்சர் எல்லாம் படேரு அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. ஓகேவா? அரக்கு வேலையிலிருந்து பதேரு போகணும். அனந்தகிரி வாட்டர் ஃபால்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ். ஓ, பதேரு 120 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் வைசாக்ங்க. ஓ ஓகே. அனந்தகிரி ஹில்ஸு. சப்பாரி வாட்டர் ஃபால்ஸ் 15 கிலோமீட்டர்ஸ். பொரா கேவ்ஸ் 92 கிலோமீட்டர்ஸ். டைடான ஒரு ஏரியா இருக்கு. எக்கோ டூரிசம் நேச்சர் ப்ராஜெக்ட். மத்ஸ்யகுண்டம், ஷிம்லிகுடா ரயில்வே ஸ்டேஷன், அது நம்ம நேற்று வர வழியிலேயே பார்த்தோம். பிராட்காஜ் ரயில்வே ஸ்டேஷன் இன் இந்தியா லொக்கேட்டட் அபவ் 996 மீட்டர்ஸ்ங்க. ஹையஸ்ட் பிராட்காஜ் ரயில்வே ஸ்டேஷனா. ட்ரைபல் மியூசியம், பத்மபுரம் கார்டன்ஸ், மடகடா வில்லேஜ், சாம்பி வில்லேஜ், முஷ்ரிகுடா வில்லேஜ், ஸ்ரீ மொடம்பா டெம்பிள், இதெல்லாம் தான் பார்க்க வேண்டிய இடங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம அரக்கு வேலி டவுன் வாக் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேங்க. பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஸ்டே பண்ணுறதுக்கான பிளேசஸ்ஸு, டார்மெட்ரிஸு, நம்ம ஏபிடிடிசியோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக கவர் பண்ணிட்டேன். மறுபடியும் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கே ரீச் ஆயாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரக்கு வேலி டவுனை ஒரு நல்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சுங்க. ஸோ இந்த டவுன் வாக் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் என்ன மாதிரி ஸ்டேக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ரிட்டையரிங் ரூம், வெயிட்டிங் ரூம் எல்லாம் பார்த்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ் பார்த்தோம். டவுனுக்குள்ளே போய் ஒரு வாக் போயிட்டு வந்தோம். ஃபுட்டு என்னென்ன மாதிரி யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு, இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற டார்மெட்ரியும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஏபிடிடிசியோட மயூரி ஹோட்டலும் பார்த்தாச்சு. ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டவுன் பக்கத்தில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ அரக்கு வேலி டூர் வரவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். Until then, take care and cheers from Arakku Valley, Andhra Pradesh மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.